ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தேரடியில் இருக்குது. தேரடி வடுவடி அம்மன் கோவில் ஸ்ட்ரீட். இது நைட்டு 9 மணி இருக்கோங்க. நாங்கள் யதார்த்தமாக தான் வெளியில் போனோம் ஒரு இடத்துக்கு. இவர் வாங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு அப்படியே சின்ன பார்ட்டி ஒன்று கொடுத்தாரு. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பிஸி தெரியுமாங்க. 9 மணி இருக்கும். எல்லா கடையுமே ஓப்பனில் இருந்ததுங்க. பூக்கடையிலேருந்து, செடி கடையிலேருந்து, ட்ரெஸ் கடை, எல்லா இடத்துலையும் கூட்டங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த சாப்பாடு கடையில் தாங்க கூட்டம், செம்ம கூட்டங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடை பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, அங்கே போயிட்டு வெளியில் செம்ம அனலுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஏசி ரூம் தான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது உக்காஞ்சி சாப்பிட. ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டாரு, காஃபியில் பிளாக் டீ சாப்பிட்டாரு. நாங்கள்லாம் ப்ரெட் சாண்ட்விட்ஜு சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணுன்னா, அவங்க பசங்களுக்கு ஒரு நல்ல ஃபாதர்னால் அவரை நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எல்லா தகப்பனும் நல்ல தகப்பன் தான். ஆனால் நான் பார்த்து வியந்ததில் அவரும் ஒருத்தர். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா பசங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுவேன். நானாக கூட கோவத்தில் கத்திடுவேன். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக டீல் பண்ணுவார். முக்கியமாக பசங்களுக்கு விளையாட வைக்கிறதுல அவர் கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு போய் எந்த டைமில் விளையாட வைக்கணும், எந்த டைமில் படிக்க வைக்கணும் அப்படின்னு கரெக்டாக செய்வார். நல்ல ஒரு கோச்சாக இருப்பார், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தகப்பனாகவும், ஸ்ட்ரிக்ட்டுக்கும் எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அப்படியே இருப்பார். அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஆப்போசிட்டுங்க. ரொம்ப கண்டிஷனாக இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் ரொம்ப எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்வார். எங்கள் மேலே எல்லா பாசமும் இருக்குது. ஆனால் அது வெளிக்காட்ட மாட்டார், வெளிக்காட்டவும் தெரியாது. ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படி தான். சின்னதுலேயே அவருக்கு அம்மா இறந்துட்டாங்க. அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தனியாக இருந்து அவரே சுயமாக வாழ்ந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இல்லாத எல்லாத்தையும் ஒரு முரட்டுத்தனமாக ஃபேஸ் பண்ணி அவராக ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அப்படி முன்னேறினவர். அவருக்கு தேவை செய்வார், ஆனால் அன்பை காட்ட தெரியாது அவருக்கு. அதான் அவருக்கு வித்தியாசம், அவருக்கும் இருக்கும். இந்த நாளில் எல்லா ஃபாதர்ஸ்க்கும் என்னுடைய அன்னைக்கு ஃபாதர்ஸ் டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். வெளியில் வந்தால் பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. நல்ல மழை, நல்லா குழுன்னு ஆயிடுச்சுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே. அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.